அப்போ என் திருமண வாழ்க்கை ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். இங்க வந்து வழிபட்டாலே தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அருளை கொடுப்பவராக இருக்கிறார். இந்த கோயில்ல இருக்க மூலவர் பேரு சூக்ஷமபுரீஸ்வரர், அம்பாள் பேரு மங்களாம்பிகை. பார்வதியுடைய கைரேகை தழும்புகள் சுவாமி மேல இன்றளவும் இருக்கு. அதனாலேயே சுவாமிக்கு இங்க அபிஷேகம் கிடையாது, மேல கவசத்தினால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த கோயிலோட தனி சன்னதியில இருக்க அங்காரகனை வழிபட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் நீங்கி உயர் பதவி கிடைக்கும்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற செவ்வாய் மங்கள செவ்வாய், வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி பதவிகளையும் அருளையும் கொடுக்கக்கூடியவர். கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நிலம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாமே தடையை நீக்கி பதவியை கொடுக்கக்கூடியவர். இந்த கோயிலோட தெற்கு பிரகாரத்துல தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்ட எந்திரம் உள்ளது. அது தொல்லியல் துறையோட ஆராய்ச்சியில் இருக்கு. அந்த எண்ணெய் எப்படி கூட்டினாலும் 40ங்கிற விடை வருது. அந்த 40க்கு என்ன விடை என்பது இதுவரை சொல்லலை. இதுதான் பதவிக்கான எந்திரம்